சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி இப்போ போடவே கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து போட்டே ஆகணும் அப்படின்ற லெவலுக்கு ஒரு தம்பி என்னை வந்து இந்த நிலைக்கு தள்ளிட்டார். டிவிகேவை சார்ந்தவர். நான் என்ன கேட்குறேன், உங்களை பொறுத்தளவுக்கு டிவிகே பாய்ஸ், உங்களை பொறுத்தளவுக்கு என்டிகே ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம். அப்புறம் ஏன் எங்களை பார்த்து கதறீங்க? அதாவது நாங்கள் பேசுகிறது சட்டத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். அதாவது ஆண்டுகிட்டு இருக்க கட்சி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைடா. இந்த கர்மத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்லது, இது கெட்டது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிறீங்க, இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நாங்கள் அதை கேள்வியாக கேட்குறோம். இந்த கேள்விக்கு பதில் தெரியாது, உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு தான் அரசியலும் புரியாது, கணக்கும் தெரியாது, ஒரு கால்குலேட்டர் பண்ணுற வேலை கூட உங்களுக்கு பார்க்க தெரியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே வந்து நீங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்களே. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு கெட்ட வார்த்தையை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? எங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியாதுன்னு இல்லை, ஓகேவா? நீங்கள் பிறந்த அதே தமிழ்நாட்டில் தான் நாங்களும் பிறந்திருக்கோம். உங்களுக்கு மேலே கெட்ட வார்த்தையை நாங்கள் பேசினவங்க தான், ஓகேவா? பொதுவெளியில் இல்லை, பொதுவெளியில் சோசியல் மீடியாவில் கிடையாது, பொது வெளி ஊடகங்களை நாங்கள் பேசவே மாட்டோம். கண்ணியம் கருதி. கண்ணியம்னா என்னன்னு தெரியுமா ரசா? அது உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஏன்னா உங்களுக்கு தான் வந்து ஆட்சியை பிடிக்கிறது எப்படி, ரூட் மாஃபியான்னு ஒரு மாஃபியா இருக்குது. ஒரு நாலஞ்சு பார்ட்டிஸ் உங்களுக்கு பண்ணலன்னு ஏன் உங்களுக்கு கட்சியே ஃபன்னாக தான் போயிருக்கும். எவன் இந்த கட்சிக்கு காசு கொடுத்துருக்கான், எது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியுன்றது எங்களுக்கு தெரியும். ஆட்சியை யார் நடத்திக்கிட்டு இருக்கான்றதும் எங்களுக்கு தெளிவாக தெரியும், சரியா? இதே வந்து நீங்கள் போடுற பதிவு இருக்குது பார்த்தியா, அந்த பதிவு குடும்பத்தை இழிவுபடுத்துறது. ஏண்டா நாங்கள் அரசியல் பேசுகிறோம், எங்கள் குடும்பம் என்ன பண்ணுச்சு? நீ யார்? என்னை கடன் வாங்கியிருக்கியா, கடன் கொடுத்துருக்கியா? உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? கெட்ட வார்த்தை அவ்வளோ பேசுகிறீங்க, உங்களுக்கு மேலே கெட்ட வார்த்தை பேசுனீங்க தான்டா. வழக்கை பார்த்தோன்னே பயந்து ஓடுற குரூப்புகளே இதுனாங்க, சரியா? நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்த மேலேயும் குறைஞ்சது 5 கேஸாவது இருக்கும். என்ன கேஸுன்னு தெரியுமா? மக்களுக்காக போராடின கேஸ். உங்களை மாதிரி அடுத்தவனை அவதூறு பேசிட்டு அதில் வாங்கின வழக்கு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது ரசா. ஒவ்வொருத்தனுக்கும் நாங்கள் புத்தகம் கொடுத்துட்ருக்கோம், படிடான்னு. ஏன்னா சிறார்கள் கையில் செல் இருந்துச்சு, ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரீல்ஸ் போட்டவன் கையில் இருந்த செல்லை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுத்து படிங்கடான்னு சொல்லி நாங்கள் முன்னேற்றி கொண்டு போனால் ரீல்ஸ் ஆச்சு தான் இங்கே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து அவங்க செல்லையே கொடுத்து வச்சுருக்கீங்க. காரணம் என்ன? நீங்கள் தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தலைமுறையை அடியோடு அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணுறது அப்படி தான் இருக்குது. சிறார்கள் கையில் ரீல்ஸ் போட்டால் தான் இப்போ எல்லாமேன்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். விஜய் மாமா எங்களுக்கு வந்து ரோடு சரியில்லை அப்படின்னு எங்கே பேசணும்? ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? ரீல்ஸ் போடுறாங்க. ஏன் அப்படின்னா ரீல்ஸ் ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படின்றது சிறார்களுக்கு தெரியுது, கூமுட்டைகள் உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் எங்களை சொல்கிறது ஆட்சிக்கே வராத கட்சி, டெபாசிட் கூட வாங்காத கட்சி. டெபாசிட் வாங்காட்டாலும் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியை நாங்கள் தான்டா இருக்கோம். எங்களை பார்த்து ஏன் அவ்வளோ கதறீங்க? உங்களுக்கு அரசியல் தெரியலை, உண்மையை ஒத்துக்கோங்க, சரியா? உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்றதுனாலேயே நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு ஆகிடாது. அரசியலுக்கும் ஆபாசத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவதூறுனா என்ன அப்படின்றத முதல்ல தெரியுங்க. அடிப்படை அரசியல் சட்டம் அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படை அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்குது, பொதுமக்களுக்கான சட்டம்னு ஒன்று இருக்குது, சரியா? சட்டத்திட்டம் தெரியணும். சட்டத்திட்டம் தெரியாத நாய் நீங்கள் நாம் தமிழ் கட்சியை குறை சொல்கிறீங்க. ஏண்டா நாம் தமிழ் கட்சியை குறை சொல்ல என்னடா தகுதி இருக்குது உங்களுக்கு? உங்கள் ஒப்பனாத்தா காசு சேர்த்து வச்சா நீங்களாம் பெரிய புடுங்கி இல்லை? உங்கள் அப்பனாத்தா காசில் தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. எவனாவது ஒருத்தன் உழைச்சி உங்கள் காசில் தாக்குங்க, ஒன்று அப்பனாத்தா சேர்த்து வைக்கிறீன், இல்லை அப்படின்னா கள்ள நோட்டு அடிக்கிறீங்க நாய்க்கு. நீங்கள் எங்களை குறை சொல்கிறீங்க. முதல் துணிவு இருக்கடா உங்களுக்கு. சொந்த காசில் நிற்க முடியுமாடா நீங்கள்? எத்தனை பேர் இதில் டிவிக்கில் இருக்கவங்க எத்தனை பேர் சொந்த காசில் உழைச்சிட்ருக்கீங்க, ரீல்ஸ் போடுற நாய்களா? ஏதோ உங்கள் அப்பனாத்தான் சேர்த்து வச்ச காசில் ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு நாய் சொந்த காசில் நின்றுட்டு இருக்கண்ட எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே. உங்கள் அப்பனாத்தா காசு சேர்த்து வச்சாங்க இல்லையா, அவங்களை செருப்பால் அடிங்க. ஏன்டா இவ்வளோ காசு எடுத்து வச்சு, அதனால தான்டா பணத்தை முறை எடுத்து போய் ஆடுறோம். இல்லை அப்படின்னா இதுலேயும் இருக்காங்க. என்ன அப்படின்னா பணத்தை கொடுத்து பதவி வாங்குறவன் ஒருத்தர் இருக்கேன், ரீல்ஸ் மட்டுமே போட்டு பதவி வாங்குறவனும் இருக்கேன் டிவிகேயில். ஆனால் உண்மையாக உழைக்கிற எவனுக்காவது ஒருத்தனுக்கு உங்கள் கட்சியில் சீட்டு கொடுத்துருக்கீங்களா? ஏழையின் மகன் எளிமையின் மகன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு பார்த்தா 190 கோடி 200 கோடி சொத்து இருக்குது. இவர் தான் ஏழையின் மகனா? 190 கோடி 200 கோடி சொத்து வச்சுருக்கேன், எப்போ அவங்களுக்கு ஏழையானே? அப்போ வந்து அன்றாடம் கட்சிகள்லாம் எப்போ நீங்கள் என்னடா பார்ப்பீங்க? எனக்கு புரியலையே. ஏழையின் மகன் எளிமையின் மகன் ஒரு எம்எல்ஏவை கூட்டு வந்தாங்க. அவர் பாவம் பேர் இவ்வளோ ஞாபகம் அடிது எனக்கு. செருப்பு கூட போடாமல் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவை நீங்கள் ஹைலைட் பண்ணீங்க. அவரை பார்த்தா அஃபிடேவிட்டில் 190 கோடி சொத்து இருக்குன்னு கணக்காட்டுறாரு. இவர் தான் ஏழையின் மகனா உங்களுக்கு? அதுவும் போக கோவில் அறங்காவலர் அப்படின்னா என்னன்னு தெரியுமாடா அந்த பதவி உங்களுக்கு? ஒரு கோவிலோட அறங்காவலர் பதவியை சினிமா பட தயாரிப்பாளருக்கு கொடுத்துட்ருக்காரு அவங்க தலைவர் விஜய். இதை போய் கேட்க வேண்டியதானே? ஏன் உங்கள் கட்சியில் வேறு எவனுமே இல்லையா? ரீல்ஸ் போடுறீங்களே, நீங்கள் போய் கேட்க வேண்டியது தானே?
சார் டிவிகேக்காக எத்தனை வருஷம் நாங்கள் ரீல்ஸ் போட்டிருக்கோம் சார், எங்களுக்கு அந்த பதவியை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? கொடுப்பாரா? செருப்பால் அடிப்பார். இதுதான் உண்மை அரசியல். இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்கடா கூமுட்டைகளா. நன்றி, வணக்கம்.